ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா, ஈரானியன் லீடர்ஷிப் அண்ட் மிலிட்டரி பேஸை வந்து ஃபுல்லா டிஸ்மேண்டல் பண்ணிட்டோம். சோ அதனால போர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இன்னமும் ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு மிசைல்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஈரானியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எப்போ அட்டாக் பண்றது நிறுத்துறீங்களோ அப்பதான் இந்த வார் முடியும்னு சொல்றாங்க. ட்ரம்ப் சொன்ன மாதிரி இந்த வார் முடிய போதா இல்ல இன்னும் பெருசாக போதான்னு வேர்ல்டே ஒரு டென்ஷன்ல தான் இருக்கு. இதனால இந்தியால என்ன பிரச்சனை அப்படின்னா, கேஸ் சப்ளை ரூட் பிளாக் ஆனதுனால எல்பிஜி கேஸுக்கு இந்தியால ஒரு பெரிய டிமாண்ட் வந்துருச்சு. குளோபல் லெவல்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே பேனிக் ஆகி அவங்க அதிகமா புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால சில ஏரியாஸ்ல எல்பிஜி கேஸோட ரேட்டுமே அதிகமா இருக்கு, 60 rupees வரைக்கும். எல்பிஜி கேஸ் புக்கிங் பண்றதுக்கு இடையில 25 days கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து 21 days இருந்துச்சு. இப்ப புது ரூலா 25 days கொண்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் அண்ட் டீசலையுமே மக்கள் பயங்கரமா கியூல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைஸ் ஸ்டேபிளா தான் இருக்கு அண்ட் நம்மள்ட்ட பேக்கப்பும் இருக்கு. ஸோ யாரும் பேனிக் ஆகி அதிகமா பை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் சொன்ன மாதிரி இந்த வாரம் சீக்கிரம் முடியும்னு நம்புவோம். உங்க ஏரியால எல்பிஜி கேஸ் சப்ளை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.